செக்ரட்டரியேட்ல ஒருத்தரும் மண்டையை பிச்சுட்டு அலைகிறாங்க. நீங்க தலைமைச் செயலகத்துல நிருபரா வேலை பார்த்திருக்கீங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த படம்? ஊடகத்துறை பணியில் இருக்கிறவங்களுக்கு அதிக வாய்ப்பு. செக்ரட்டரியேட் இருக்கிற புரோக்கர் இந்த படத்துல வந்து மீடியேட்டர்ங்கிற ஒரு சொல்றாங்க, பத்திரிகையாளரா எப்படி சித்தரிக்கிறாங்கன்றது இதெல்லாம் எவ்வளோ அலைவான், பேசாம ஒரு புரோக்கர் பிடிப்போம் என்கிற மனப்பான்மை மக்களுக்கு இருக்கு. அரசாங்கத்தில் மக்களுக்கு காரியம் ஆகலை. ஒரு 10,000 கோடி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கொடுத்தா அதில் 10% தலைக்கு 1000 கோடி 8000 கோடி 10-15 அதிகாரிகளை பார்த்துப்போம், ஒரு 10-15 அமைச்சர்களை பார்த்துப்போம். இந்த ஐஜி டிரான்ஸ்ஃபரையும் பிடிச்சிருக்கேன். நேரடியாக அமைச்சர்கள் அதிகாரிகளை அணுகி காரியம் செய்வது. மினிஸ்டர் கலெக்டர் பாதி செக்ரட்டரியேட்டே அங்கே தான் இருக்கு. இடையில் இருக்க இடைத்தரகர்கள் மீடியேட்டர் அல்லது பிஆர்ஓ பெரும்பாலும் பத்திரிகையாளர்களாக கோடிக்கணக்கில் வந்து பல வருஷமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்லாம் இருக்கு சார். அது உண்மைதான். எனக்கு தெரிந்து ஒரு சில பேர் நல்ல சென்னையின் மையப்பகுதியில் நல்ல அப்பார்ட்மெண்ட், ரோடு கான்ட்ராக்ட், இந்த மாதிரி கான்ட்ராக்டுகளுக்கு 1 கோடினா அதில் 1% எனக்கு 197 கோடியா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல டிரான்ஸ்ஃபருக்காக செக்ரட்டரியேட் வந்து நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாறுறாங்களா? அந்த மாதிரி தரதரன்னு போலி பத்திரிகையாளரை இழுத்துட்டு போனதை நான் கண்ணால் பார்த்தேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி செக்ரட்டரியேட்ல டீ சிகரெட் வித்துச்சு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். சார் வணக்கம் சார். வணக்கம் கரிகாலன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க. நீங்க வந்து கூட்டணி, அப்புறம் வந்து கட்சிகளோட விஷயங்கள், அரசியல், இந்த மாதிரி நிறையா விவாதங்கள்ல வந்து பொதுவாக கலந்துக்கிறது. இது வந்து உங்களுக்குமே ஒரு வித்தியாசமான விவாதம் தான் வச்சுங்களேன். சமீபத்தில் சக்தி திருமகன் அப்படின்ற ஒரு படம் வந்து வெளியாகிருக்கு. அதில் செக்ரட்டரியேட்டில் இருக்கிற ஒரு மீடியேட்டர் ஒருத்தர், அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் இடையில இருந்து வேலை செய்கிற ஒருத்தரை பற்றியான ஒரு திரைப்படம் தான் அது. பொதுவாக இந்த மீடியேட்டர்ஸ் பற்றி நீங்கள் தலைமைச் செயலகத்தில் வந்து வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்ற அடிப்படையில், நிருபரா வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த படம், இது ஒட்டிய விஷயங்களை? இல்லை, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, புரோக்கர்ஸ்னு சொல்லுவாங்க, அது ஒரு கொச்சையான வார்த்தையாக போயிடுச்சு. மீடியேட்டர்ஸ்னு கொஞ்சம் கௌரவமாக சொல்லுவாங்க. பிஆர்ஓ அப்படின்ற ஒரு பொது மக்கள் தொடர்பு அலுவலர், அரசாங்கத்தில் மக்கள் தொடர்பு அலுவலர் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இது வந்து பத்திரிகை துறை பணியில், ஊடகத்துறை பணியில் இருக்கிறவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதிக ஆக்சசிபிலிட்டி இருக்குது. ஆக்சசிபிலிட்டினா எந்த மந்திரியும் பார்க்கலாம், எந்த அதிகாரியும் எளிதாக போகலாம். ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்தா பாப்பா வர சொல்லுப்பா, எந்த பத்திரிகையாளர்னு போட்டால் போகிறோன்ற. இந்த படத்தில் வந்து மீடியேட்டருங்கிற ஒரு சொல்கிறாங்க, ஒரு பத்திரிகையாளராக எப்படி சித்தரிக்கிறாங்கன்றது. அப்போ அந்த அந்த அணுகிறது எளிதாக இருக்குதுங்கிற ஒரு பலத்தை வச்சுக்கிட்டு அவங்க காரியம் சாதிச்சுக்கிறாங்க. இதில் பல பார்வைகள் இருக்குது கரிகாலன். ஒன்று, அவங்க ஏன் இந்த மாதிரி தொழில் இருக்கிறாங்க, ஒன்று. ரெண்டாவது, அவங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற மக்களுடைய தேவை, 2. கரெக்ட். ஒரு சின்ன உதாரணம் சொல்லி, ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதை நான் முழுக்க அதை எடுத்துக்க வேணாம், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் கேட்டால் 1008 ப்ராசஸ் இருக்கும். இந்த தேதியில் அப்ளிகேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரியான வரணும். அவர் இந்த இன்ஸ்பெக்டர் சாலை போக்குவரத்து அதிகாரி இருக்கார்ல, அவங்களுடைய ஓய்வு நேரம் இருக்குது, அவர் என்ன எதிர்பார்க்கிற, பல சமயம் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, அப்புறம் 2 தடவை பண்ண பிறகு அனுமதி கொடுப்பாங்க. இதெல்லாம் பெரிய ப்ராசஸாக இருக்குது. இன்று பணிச்சூழல் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் பணிச்சூழல் லீவ் எடுக்க முடியாது. ஆமாம். பல பேருக்கு வந்து உடம்பு சரியாலன்னு அல்லது எதிர்பாராத சூழல் லீவ் எடுக்கக்கூட முடியாத ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் இதுக்கெல்லாம் எவன் போய் அலைவான், இதுக்கு போய் 4 நாள் அலையணும். பேசாமல் ஒரு புரோக்கர் பிடிப்போம், ஒரு கணிசமாக காசை கொடுப்போம். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு லைசன்ஸ் வாங்கிறதுக்கு இவ்வளோ ஃபீஸ்னால் அது போல் 2 மடங்கு அதிகமாக இருக்கும். கொடுத்துருவோம், நமக்கு வேலை இல்லாமல் வேலை சீக்கிரம் ஆகிடுது என்கிற மனப்பான்மை மக்களுக்கு இருக்கு. நான் வந்து யாரையும் குறையும் சொல்ல, பாராட்டவும் இல்லை. இந்த தேவையான ஒரு சூழல் இருக்குல்ல, காரணம் இன்னைக்கு வந்து புரோக்கர்ஸ்னு வந்தது காரணம். நான் சொல்கிறேன், மீடியேட்டர்ஸோ எப்படி வேணால் கௌரவ பேரை வச்சுக்கிட்டாலும் சரி. ஏன் வருது? அரசாங்கத்தில் மக்களுக்கு காரியம் ஆகலை. ஒரு திருமண சான்றிதழ், ஒரு பிறப்பு சான்றிதழ், ஒரு இறப்பு சான்றிதழ், ஒரு இருப்பிட சான்றிதழ், ஒரு சாதி சான்றிதழ், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி அரசு சேவை மையம் கூட இருந்தால் கூட சில விஷயங்களில்
அதிகாரிகளை அணுகி வாங்குறது சர்டிஃபிகேட் வாங்கினா ஒரு மீடியேட்டர் தேவைப்படுது. இதனால தான் மீடியேட்டர்ஸ் தானாக உருவாகிறது. புரோக்கர்ஸ் இருக்காங்க, இதில் 50% யோக்கியமாக இருப்பாங்க, வாங்கின காசுக்கு வேலை முடிச்சு கொடுக்குறவங்களுக்கு. சில பேர் வாங்கின காசுக்கு வேலை செய்யாமல் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அதுதான் இந்த வேலை காசு வாங்கிட்டு இந்த புரோக்கரேஜ் அல்லது கமிஷன் இந்த இது வந்து கார்பரேட்லேயே உண்டுங்க. கிக் பேக்ஸ்ன்னு வச்சுருக்கான், அது கௌரவமான பேர். கிக் பேக்ஸ்னா என்ன, ஒரு 10,000 கோடி ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு கொடுத்தா அதில் 10% அல்ல 20% கிக் பேக்ஸ்னு போட்டு வாங்கிப்பாங்க. அந்த வேலையை வாங்கிறவங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணுறதோ இல்லை எதுவாகுது. இதை வந்து கௌரவமான பேர் லீகல். அதுவும் புரோக்கர் கமிஷன் மாதிரி தான். ஓகே. இப்போ இதில் வந்து 50% காரியம் ஆகுது, 50% காரியம் ஆகலைன்னு ஏன் ஆகுது? இப்படி செஞ்சால் நமக்கு பணம் கிடைக்கிது ஈஸியாக, வேலையே செய்யாமல். மக்களுடைய தேவை ஒன்று. ரெண்டாவது, புரோக்கர் இருக்காங்கல்ல, அவருக்கு நமக்கு கான்டாக்ட் மட்டும் டெவலப் பண்ணி பார்ப்போம். ஒரு 10-15 அதிகாரிகளை பார்த்துப்போம், ஒரு 10-15 அமைச்சர்களை பார்த்துப்போம், இல்லை சென்ட்ரல் மினிஸ்டர் அதிகாரிகளை பார்த்து வச்சுப்போம். நமக்கு அந்த கான்டாக்ட் இருந்ததுன்னா இவங்களுக்கு அதை பண்ணி கொடுப்போம், அவங்களுக்கு இதை பண்ணி கொடுப்போம், இவ்வளோ கமிஷன் அடிப்போம், அல்லது புரோக்கரேஜ் கமிஷனை வாங்கிப்போம். இதே அவங்களோட ப்ராக்டிஸாக இருக்குது. அது ஒரு தொழில் மாதிரி. தலைமைச் செயலகம் எல்லா மாநிலத்திலும் தலைமைச் செயலகங்கள் உண்டு. தலைமைச் செயலகத்தில் பெரிய பெரிய அதிகாரிகள், உயர் நிலையில் இருக்கிற அதிகாரிகள், அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட போனால் எல்லா காரியமும் ஆகும். அப்படிங்கிற காரணத்தினால தான் தலைமைச் செயலகத்துக்கு பல பேர் அணுகிறாங்க. நேரடியாக அமைச்சர்கள் அதிகாரிகளை அணுகி காரியம் செய்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நடைமுறை சாத்தியம் இல்லாமல் இருக்கு. அதுக்கே காரணம் நம்ம சிஸ்டம் தான் காரணம். அப்போ இடையில் இருக்க இடைத்தரகர்கள் அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி மீடியேட்டர் அல்லது பிஆர்ஓ, இந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பத்திரிகையாளர்களாக இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னது புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஆனால் அவர்கள் வந்து அந்த ஒரு சிலர் வந்து கோடிக்கணக்கில் வந்து பல வருஷமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்லாம் இருக்கே சார், உண்மையா? அது உண்மைதான். கோடிக்கணக்கில்னு இப்போ சாதாரணமாக ஒரு வீடு வாங்கிறதுக்கு கூட, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிறதுக்கு, நல்ல அப்பார்ட்மெண்ட் வாங்கிறதுக்கு 1 கோடி ஆகிடுதா? ஆமாம். ஸோ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது இருந்திருக்கு. பேச்சுவழக்குலாம் சிலர் சொல்லுவாங்க, அமைச்சரோட இவன் தான் அதிகமாக சம்பாதிக்கிறான் அப்படின்ற மாதிரி. அது ஒரு மிகப்படுத்துதா நினைக்கிறேன். ஆனால் அமைச்சர் அளவுக்கு செல்வாக்கு மிக்கவராக இருக்காங்க. நீங்கள் இது தொடர்பாக சொல்லப்போனால் சில பத்திரிகையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் அல்லது விலகியவர்கள் அந்த பழைய கான்டாக்ட் இருக்குல்ல, அது அப்படியே தொடருவாங்க. இப்போ நான் ஒரு பத்திரிகை சார்பாக இருக்கேன், நீங்கள் அமைச்சர்னு வச்சுங்களேன். ஒரு பத்திரிகையாளருங்கிற போது அமைச்சர் உங்களை பேட்டி கட்டு பத்திரிகையில் போடுறேன், உங்களுக்கும் திருப்தி. அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு நட்பு உருவாயிடுது. கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கும் நிர்வாகத்துக்கு ஏதோ ஒரு முரண்பாடு காரணமாக நான் விலகிடுறேன். நான் எந்த வேலையும் இல்லை, ஆனால் உங்களுடைய நட்பு இருக்குல்ல, பழகிட்டோங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அது கண்டினியூ ஆகும், அது தொடர்ந்து வரும். அதை வச்சுக்கிட்டு சில காரியங்கள் சில பேருக்கு பண்ணி கொடுப்பேன். லட்சங்களில் சம்பாதிக்கிறாங்களா சார்? இருக்கு, லட்சங்களில் சம்பாதிக்க முடியும் இன்றைய சூழல்ல. நீங்க சொன்ன மாதிரி கோடிக்கணக்கான சம்பாதிச்சாங்கன்னா கோடிக்கணக்கில். எனக்கு தெரிந்து ஒரு சில பேர் நல்ல சென்னையின் மையப்பகுதியில் நல்ல அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இதில் என்னன்னா, இதில் 50 எல்லா விஷயங்களுமே சார், 2 பேர் நல்லவன் இருந்தால் 2 பேர் கெட்டவன் வந்துடுவான். ஆமாம். நல்லவன் பேரை சொல்லி நல்ல பேரை மாறி காமிச்சுக்கிட்டு அயோக்கியத்தர மட்டத்துக்குன்னு ஒரு 2 பேர் வருவான். எல்லா துறையிலும் உண்டு. போலியாக மற்ற துறைகளில் இருந்து பணம் சம்பாதிப்போல, அதே மாதிரி சம்பாதிப்பற போல பத்திரிகை துறையிலையும் போலி பத்திரிகையாளர் வந்திருக்காங்க. சொல்கிறாங்க, பல பேர் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் இனங்கண்டு நாம் புரிஞ்சு செயல்பட வேண்டியது யார்? கிளையண்ட் தான், மக்கள் தான். இது யார்? என்னென்ன மாதிரியான வேலைகள் இவங்க செஞ்சு கொடுப்பாங்க சார் உள்ளே இருந்துக்கிட்டு? பொதுவாக என்னென்ன மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர், டீச்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், கல்லூரி பேராசிரியர் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் வந்து ஏதேனும் லைசன்ஸு, டிஸ்பியூட்டு, வீடு சொத்து பிரச்சனை தொடர்பானது, அப்புறம் ஏதேனும் ரோடு கான்ட்ராக்ட், இந்த மாதிரி கான்ட்ராக்டுகளை பிடிச்சு கொடுக்குது. அது சின்ன லெவலில் கோடிக்கணக்கில்னா வேறு இது பிட்டு போகும், ஒப்பந்த புள்ளியை கோரப்பட்டு டெண்டர் கோரியாக தான் ஆகும். அது இல்லாமல் சாதாரணமான சின்ன சின்ன கான்ட்ராக்ட் அதை பிடிச்சி கொடுக்குறது. நான் சொல்லி வாங்கி தரேன், உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும், அதனால் ஒரு 20 லட்சம் 1 கோடி கிடைக்குதுன்னா சரி, அதில் ஒரு கணிசமாக எனக்கு கொடுங்க, 1 லட்சம் எனக்கு கொடுங்க, 1 கோடினா 100 லட்சம், அதில் 1% எனக்கு கொடு, 1 கோடி 1 லட்சம் கிடைக்கும். 1 லட்சம், அதுவே 1 லட்சம். ஆமாம், ஒரு ஐடி சம்பளம். ஆமாம்,
ஒரே நிமிஷத்தில் ஒரு ஒரு ஐடி சம்பளம் வாங்கிடுறாங்க. ஆமா. பெரிய பெரிய பதவியில் இருந்தவர்களோட உதவியாளர்களுக்கே அமைச்சர்கள் அந்த முன்பிருந்த ஆட்சிகளில் எந்த ஆட்சின்னு எனக்கு சொல்ல வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள் உதவியாளர்கள், அமைச்சர்கள் கூட இல்லை, அமைச்சர்கள் உதவியாளர்கள் பணம் வசூல் பண்ணி இது பண்ணியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெரிய நெட்வொர்க்காக இருப்பாங்களா சார் இவங்க? வந்து நிறைய பேர் இருப்பாங்களா? இப்போ நீங்களாம் ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டு இருந்த காலத்தில் உள்ள அந்த புரோக்கர்ஸ் அப்படின்றவங்க மட்டும் எவ்வளோ பேர் இருப்பாங்க? இப்படின்னு சொல்ல முடியாது. நான் பணியாற்றி 2008க்கு அப்புறம் இல்லை, நான் இல்லை அப்போவே ஒரு 30 பத்திரிகையாளர்கள் இருந்தால் ஒரு 10 பேர் 5 பேர் 5-6 பேர் இருப்பாங்க. பத்திரிகையாளர்களே சில பேர் உதவி பண்ணியிருக்காங்க, எதுவும் காசு வாங்காமல் உதவி பண்ணவர்கள்லாம் இருக்காங்க. நானே சில பேருக்கு உதவி அமைச்சர்களை சொல்லி உதவி செஞ்சுருக்கேன். கால சூழலில் எல்லாமே மாறி போகுது. அதனால் அந்த சூழலில் நல்ல ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்கன்னா கணிசமானவர்கள் இப்படி இருப்பாங்க. ஆமாம், அதில் கணிசமானவர்கள் இருக்கும்போது அதில் 50% நல்லவர்களாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்து ஓரளவுக்கு வந்து ரொம்பவே மிரண்ட கதைகள்னு இருக்குங்களே, இப்போ யாரோ ஒரு புரோக்கர் ஒருத்தர் வேணா இப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டான், இல்லை இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க புரோக்கர்ஸே அப்படின்ற மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்கா சார்? எனக்கு தெரிஞ்சு இல்லை, நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், அப்படி இல்லை. ஆனால் உதவி செய்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, உதவி செஞ்சவங்களாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்ல புரோக்கர்ஸ் சொல்கிறீங்களே, புரோக்கர்ஸில் நான் சொல்கிறேன், உதவியர் ஏழைகளுக்கு உதவி ஆட்களை நான் பார்த்துருக்கேன். ஒருவர் இருந்தால் இறந்து போயிட்டார், ஏழைகளுக்கெல்லாம் ஏதாவது படிப்புன்னு வறுமையில் இருக்கிறவங்களுக்கு கல்வி உதவித்தொகையை வாங்கி கொடுத்தவங்க, வழிகாட்டியவர்கள், அவங்களே நிதி கொடுத்தவர்கள், மருத்துவத்துக்கு உதவியவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி பல நல்ல ஆட்கள் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பணம் வாங்கிட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல, சிலர்லாம் வாங்கிட்டு வந்து வேலையே செய்கிறது இல்லை அப்படின்னு. நம்ம ட்ரெய்லரில் பார்த்தப்ப கூட ஒரு 60 லட்ச ரூபா அந்த மாதிரி ஒரு காட்சியில் நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாறுறாங்கல்ல அந்த மாதிரி புரோக்கர்ஸ் கிட்ட. இவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு சில அரசியல்வாதிகள்லாம் கேஸ் ஆகி வேற ஆட்சி மாறும்போது அதெல்லாம் வழக்கெல்லாம் நடக்கிறது கூட நடக்குது. ஆனால் பெரும்பாலும் வந்து பணம் கொடுத்துட்டு ஏமாந்து போகிறாங்கல்ல சார், அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இருக்கலாம். நீங்கள் சொல்றவர் ஆபத்தானவர்களாக கூட இருக்கலாங்கன்னு எனக்கு தெரிந்து பத்திரிகையாளர்கள் இல்லாமல் இருப்பாங்களா? பத்திரிகையாளர்களாக அல்லாதவர்கள் அப்படின்னாலே உங்களுக்கு வெளியில் பறந்துபட்ட இருக்குல்ல, யாரோட ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் கூட பத்திரிகையாளர் சொல்லி வரக்கூடும். நம்ம அதுக்காக பத்திரிகையாளர் பிளேம் பண்ண முடியாது. நான் சொன்ன சில நல்ல உதாரணங்கள் இருக்கு. அவங்க இந்த மாதிரி பசுத்தோல் போர்த்திய புலிகள் அவங்க, ஆகையினால அந்த மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்க இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி இதை களைவது? ஒரு வழி ஜெனுவின் ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கு எதிராக இருக்காங்க. ஆமாம், அதை நிராகரிக்க முடியாது. ஏதாவது போலி ஜேர்னலிஸ்ட் வந்தால் மாட்டி விட்டுருவாங்க, துரத்தி விட்டுருக்காங்க. நானே கண்ணால் பார்த்துருக்கேன். அது ஒரு சொல்கிறார், நானே கண்ணால் பார்த்துருக்கேன். கடற்கரையில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ப்ரெஸ் கேலரியில் பத்திரிகையாளர் அல்லாத ஆட்கள்லாம் உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்துட்டு ஏடா கூடமாக பேச ஆரம்பித்தாருங்க. அப்போ நாங்கள் அங்கே இருந்த காவல்துறை அதிகாரி கட்சி தொண்டர்கள்கிட்டையும் சொல்லி இந்த மாதிரி ஆட்களை உள்ளே வச்சுக்கலாம், நாங்கள் கவர் பண்ண மாட்டோம், ஜாக்கிரதை. அவங்க உடனே முடிச்சுக்கிட்டாங்க. முடிச்சுட்டே அவங்கள வெளியெடுத்தாங்க. நான் கண்ணால் பார்த்த ஒரு அதிகாரி தரதரன்னு போலி பத்திரிகையாளரை இழுத்துட்டு போனதை நான் கண்ணால் பார்த்துக்கேன். ஆனால் அதை சுட்டி காட்டியவர்கள் யாருன்னா பத்திரிகையாளர்கள். அப்போ அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது. அது உண்மையான பத்திரிகையாளர்களுக்கு நம்ம பத்திரிகையாளர் உலகம் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. ஸோ ஆபத்தானவர்களை அப்பப்போ களைவதிலே பெரும்பங்கு பத்திரிகையாளர்கள் வகிக்கிறார்கள். ரெண்டாவது சமுதாயத்தினர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு போடும் இது ஜெனுவின் ஜேர்னலிஸ்ட் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் ஆபத்தானவர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பார்கள். ஆமாம், இன்னொன்று என்னென்னா, அந்த காவல்துறையில் இருக்கிறவங்களுக்குமே சில நேரத்தில் அந்த டிரான்ஸ்ஃபர்ஸு, அதிகாரிகளுக்குமே அவங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் இதெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுனால இப்போ ஒரு மேலே ஃப்யூச்சரில் அவங்க மேலே ஒரு கேஸோ ஏதோ போகும்போது அவங்களுமே அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பண்ணியிருக்கிற சம்பவங்கள்லாம் உண்டு. ஆபத்தான தெரியாதனமான தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் சில சிக்கல்களில் சிக்கிய பத்திரிகையாளர்களை காவல்துறையினர் விடுவித்த சம்பவங்கள் உண்டு. பத்திரிகையாளர் சொன்னார்ன்றதுக்காக ஒரு சில பேரை விடுவித்த சம்பவங்கள்லாம் உண்டு. நான் சொல்றது புரோக்கர் சொல்றேன். இப்போ போலீஸ்காரங்களுக்கே டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கும்போது அவங்க பாதிக்கப்படும் போது அவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றதும் அதான் அது ஒரு கிராட்டிடியூட் மாதிரி, நன்றி விசுவாசத்தை. நீங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்காரு, பாவம் போய் ஓஞ்சி பொறுத்து போட்டோம் என்கிற மனநிலை காரணம் அவரை நம்ம ஆபத்துலேருந்து காப்பாற்றுவோம்.
நாளைக்கும் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் என்கிற மனப்பான்மை. ஆனால் அதில் அவங்க எந்த அளவுக்கு அப்படி போலி பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் நல்ல நோக்கத்தோடு செயல்பட்டாலும் அவங்க நிலைப்பார்கள், இல்லைன்றா இல்லை, அவ்வளோதான் நம்ம கொடுத்துக்கணும். ஆனால் இது வந்து களையவே முடியாதா சார்? இந்த மீடியேட்டர், இந்த புரோக்கர் ஒருத்தவங்க நேரடியாக அணுக முடியாமல் ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுத்து பண்ணுறது அப்படின்றத மாற்ற முடியாதா? முடியும். டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை. நான் ஒரு அப்ளிகேஷன், ஒரு துறையில் ஒரு காரியம் ஆகணும், அப்ளிகேஷனுக்கு அரசாங்கம் இந்த ஃபீஸ் விதிச்சிருக்கு, இத்தனாம் தேதிக்குள்ளே இத்தனை நாளுக்குள்ளே இந்த சர்டிஃபிகேட் எனக்கு வந்து சேரும் என்கிற உத்தரவாதம் இருந்தால் நான் ஏன் புரோக்கர்கிட்ட போகிறேன்? உங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் உங்கள் அப்பா இறந்து போகிறதுக்கு டெத் சர்டிஃபிகேட் கேட்குறீங்களா? வெரி குட். லைசன்ஸு, இந்த இன்சூரன்ஸு மற்றதுக்காக கேட்குறீங்களா? சரி, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், 3 நாளில் கொடுத்துட்றோம் உங்களுக்கு. கண்டிப்பாக 3ஆம் நாள் நான் இல்லாட்டாலும் யார் இருந்தாலும் கொடுத்துருவாங்க. இந்த உத்தரவாதத்தை அதிகாரிகள் தருவார்களா? ஊழியர்கள் தருவார்களா? அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து புரோக்கருக்கு வேலையே கிடையாது. மக்களுக்கும் பலன் இல்லாமல், அரசுக்கும் வந்து ஒரு பலன் இல்லாமல், இடையில அது அந்த உழைப்புக்கான வேலை அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், நம்ம 10,000 20,000 சம்பாதிக்கிறோம், 50,000 சம்பாதி வேற. ஆனால் நடுவில் யாரோ ஒருத்தர் எளிமையாக வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுற சூழல் தானே இருக்குது. அதான் ஏன் களைகளை வளர விட்டால் நீங்கள் செலுத்துகிற தண்ணீரும் உரமும் களைக்கு தான் போய் சேரும், செடிக்கு போய் சேராது. செடி என்பது மக்கள், அரசாங்கம். அதுக்கு போய் சேரணும்னா களைகளை களைய வேண்டும். அதுக்கு பேரே களைதல் என்ற வார்த்தை அதிலேருந்து ஆகுது. முறையாக அதை செய்து உரிய வகையில் ஒரு நதியில் தண்ணியை திறந்து விட்டோம்னா அது நிச்சயமாக பயிருக்கு போகும்னா பிரச்சனையே இல்லைல்ல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பெரும்பாலும் புரோக்கர்களாக பத்திரிகையாளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க, இல்லைன்னா அந்த போர்வையில் தான் இருக்காங்க. அதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுக்கு அமைச்சர்கள், அதிகாரிகள் அக்சசிபிலிட்டி அணுகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதனால தான் இந்த நிலைமை. அது வந்து பயன்படுத்தி கொள்ளுகிறாள் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியுது. உதாரணத்துக்கு நான் சில அமைச்சர்களுடைய காரில் போயிருக்கேன். சார் என்னை ட்ரா பண்ணுங்க சார். ஏன் நடந்தது? நான் வெளிப்படையாக சொல்கிறேன். 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சில வெகு தூரம் அசைன்மெண்ட்டுக்கு நியூஸ் கவரேஜுக்காக போயிருக்கோம். எங்கள் வீடு ஒரு மூலையில் இருக்குது, எங்களுக்கு வாகன வசதி கிடையாது, பஸ்ஸில் தான் போனோம். நாங்கள் நிருபர்களாக இருந்தபோது அந்த டிஸ்டன்ஸில் போய் கவர் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து நியூஸை கொடுத்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். நான் என்ன பண்ணுவேன், அந்த போனோடனே அந்த அமைச்சர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், சார் என்னை ட்ராப் பண்ணிங்க, உங்கள் ஏதாவது ஒரு நியரஸ்ட் பாயிண்ட்டை விட்டுருங்க, நான் அங்கேயே நான் ஆஃபீஸ்க்கு போயிடுறேன்னு சொல்லியிருக்கேன். நடந்திருக்கு. நான் ஏன் அமைச்சரோட காரில் போகணும்? தேவை. அந்த தேவையை நிர்வாகம் பூர்த்தி செய்தால் நான் ஏன் போகிறேன்? நீ எவ்வளோ தூரம் போயிட்டு வாப்போ, உனக்கு ஆட்டோ சார்ஜு இப்போ பெரும்பாலும் அந்த வசதிகள் இப்போ வந்துடுச்சு, டாக்ஸி சார்ஜ் எல்லாம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஆஃபீஸுக்கு எனக்கு உறுதிமொழி உறுதி செய்து நான் போயிருக்க மாட்டேன்ல. ஸோ இதெல்லாம் சாதகமான அம்சங்கள். இந்த மாதிரி ஒரு சூழலை நிர்வாகங்களும் நிறுவனங்களும் சமுதாயமும் மக்களும் அரசாங்கமும் எல்லாம் செஞ்சுக்கிட்டா இந்த பிரச்சனையும் புகார்களும் நீங்கள் ஆதங்கப்படுவதற்கான காரணமும் வந்திருக்காது. ஓகே, நன்றி சார். தமிழ்நாடு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.